வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பூமிஸ் vlog. இன்றைக்கி என்ன இட்லி செஞ்சுட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன். மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி வந்து நல்லா இதை தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை தான் ஊற்ற முடியும். இட்லிக்கு ஏற்ற மாதிரி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. மட்டன் வந்து தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். இப்போ வந்து மட்டனில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இதில் நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு கலந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா நான் சூப் எடுக்கணும், அதனால் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். தக்காளி 2 தக்காளி பழம் போட போகிறேன். ரசத்துக்கு என்ன, ரசத்துக்கு மாதிரியே செய்கிறாங்களே அப்படின்னு இல்லை, ஏன்னா சூப் எடுக்கணும், அதனால் இதெல்லாம் பண்ணுறேன். சூப் எடுக்க தேவையில்லை அப்படின்னா மிளகு தூள், சீரகத்தூள், சோம்பு இதெல்லாம் மட்டும் அரைச்சி போட்டால் மட்டும் போதும். பிரியாணி செய்கிறதுக்கு அது தேவையே இல்லை. 2 தக்காளி பழம் அரைச்சி போட்டேன். இப்போ மிக்சியில் அரைச்சி அதில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அதை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் சூப்பு நல்லா காரசாரமாக இருக்கும்ன்றதுக்காக. பசங்களுக்கு வந்து அந்த சத்து வந்து உள்ளே போகும். ஏன்னா அவங்க மிளகு சீரகம்லாம் சாப்பிட மாட்டாங்களே, அரைச்சியில் போட்டோன்னா அந்த மட்டனோடு சேர்ந்து அதுவும் நல்லா வெந்துடும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா கலரி விட்டுட்டு வெட்டி போட்டு வைக்க வேண்டியதான். வச்சுட்டா முடிஞ்சுது. அடுத்தது இட்லி ஊற்றி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இட்லி தட்டில் இட்லி பானை வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி வச்சால் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சிட வேண்டாம். அதுக்குள்ளே மட்டன் வெந்துருச்சுன்னா தாளித்து விட்டு குழம்பு வச்சிடலாம். இட்லி ஊற்றியாச்சு. இட்லி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். ஆஃப் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி 10 நிமிஷம் வெந்தால் போதும். இட்லி வெந்துட்ட பிறகு இதுவும் வெந்து முடிச்சிடும். இது ஒரு 4 விசில் இல்லை 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா சின்ன ஆடு தான் எப்போவுமே தருவாங்க, அதனால் இது சீக்கிரம் வெந்துடும். மட்டன் வெந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்கணும். இட்லி வெந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மட்டன் குழம்பு ரெடி பண்ணணும். இப்போ பட்டை, இலை, லவங்கம், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்து போட போகிறோம். சிம்மில் வச்சுட்டு போடணும், ஏன்னா இல்லைன்னா எல்லாம் கருகி போயிடும். ஏன்னா நான் பட்டையெல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் பட்டை ரொம்ப சாப்பிட மாட்டார். வாசனை ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால சும்மா 2 பீஸ் போட்டிருக்கேன். அது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும்.
இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு, வெங்காயம் நல்லா ரொம்ப வதங்க தேவையில்ல, மீடியமாக வதங்கினா மட்டும் போதும். இப்போ ஏற்கனவே மட்டனில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் குழம்புக்குன்னு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே மட்டன்லேயே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஏன் உப்போட அளவு சொல்லலைன்னா, மோஸ்ட்லி நான் கையில் தான் யூஸ் பண்ணுவேன். அது 1 ஸ்பூனாக 1/2 ஸ்பூனாக எவ்வளோ தேவையோ அந்த உப்பு நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த உப்பு போட்டுக்கிட்டால் போதும். இப்போ முருங்கை பிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க காய்ச்சக்காய். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் குழம்புல முருங்கைக்காய் போட்டோம் அப்படின்னா, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தா வீட்டில் இல்லை, அதனால் இருந்த உருளைக்கிழங்கு மட்டும் சும்மா 2 இது கட் பண்ணி போட்டு, சின்ன உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி போட்டேன். இப்போ வெங்காயம், முருங்கைக்காய் அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிட்டவுடனே அப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் வதங்கிக்கிட்டு இருந்துட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். எத்தனை தக்காளினா 2 தக்காளி தான், ரொம்ப தக்காளி போடலை. ஏற்கனவே மட்டனில் 2 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டோடு சேர்த்து. அதனால் இதில் 2 தக்காளி மட்டும் போட்டுருக்கேன். ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும், மட்டன் குழம்பு மாதிரி இருக்காது, புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இதில் 2 தக்காளி, அதில் 2 தக்காளி போட்டு இது ஒன்றா போட்டு எல்லாம் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ நான் போடும்போது சொல்கிறேன். நல்லா வதங்கட்டும், வெங்காயம் தக்காளி வதங்கணும். வெங்காயம் தக்காளி இப்போ வதங்கி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 2 ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு மதியானத்துக்கும் தேவை, நைட்டுக்கும் தேவைன்றதுனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த மிளகா நெடி அது போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கொதிச்சிடும் குழம்பு. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி என்னென்னா, அந்த மிளகு சீரகம் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்ற போகிறேன். கழுவி அவ்வளோதான். ஒரு 3 சொம்பு தண்ணி ஊற்றிருப்பேன். 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கலக்கி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். ஏன் தண்ணி நிறைய ஊற்றினேன்னா, நான் சூப் எடுக்க போகிறேன். அதனால் இல்லைன்னா அந்த பாருங்கள், மட்டனில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ என்ன பண்ணேன்னா, நான் சூப்பு தண்ணி எடுத்துருவேன். தண்ணி எடுத்துகிட்டு மட்டன் மட்டும் தான் போடுவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்பேன். ஏன்னா அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக, பசங்களுக்காக நான் இந்த மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், சூப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூப்பை தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். ஊற்றும் போது காட்டுறேன். இப்போ அதனால தான் இதில் அதிகமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இல்லைனா அந்த தண்ணி ஊற்றி 1 சொம்பு தண்ணி ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்தோடனே ஒரு கொதி வந்தோடனே இந்த மட்டன் எடுத்து அதில் போட்டு, ஏன்னா மட்டன்லாம் சீக்கிரம் வெந்துடும். இந்த மட்டன் வெந்து அப்படியே எல்லாமே பொலன்னு ஆகிடும். இந்த பாருங்கள், காட்டுறேன் நான். மட்டன் நல்லா வெந்திருக்கும். இதில் சூடாக இருக்குது, கை வைக்க முடியல பார்த்தீங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் நல்லா குழம்பு கொதித்து வந்தோடனே மட்டன் எடுத்து போட்டு, மட்டனும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதித்தோடனே கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதான். இது கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 பத்தை தேங்காய், அதில் ஒரு
1/4 ஸ்பூன் சோம்பு, ஏன்னா ஏற்கனவே குழம்புல போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூனு. அது இல்லாமல் சூப்பு செய்கிறதுக்காக அதுலேயும் சோம்பு போட்டோம் இல்லையா, அந்த சாரெல்லாம் கறியில் இறங்கியிருக்கும். அதனால் ரொம்ப அந்த சோம்பு ஸ்மெல் வரும். இதில் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா 3 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 3 முந்திரியை வந்து இதோடு சேர்த்து என்ன போட்டிருக்கேன், 3 பத்தை தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, முந்திரி, கசகசா போட்டுக்கலாம். கசகசா போட்டால் நல்ல மணமாக இருக்கும். நான் கசகசா இப்போ இல்லை போடலை. 3 முந்திரி 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் பேஸ்ட்டாக. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுட்டாச்சு. குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மட்டன் எடுத்து அதில் போட போகிறோம். ஆல்ரெடி மட்டன் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. எப்போவுமே என் பையன்தான் வீடியோ எடுப்பான். அவன் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டான். அதனால் நான் ஒரு ஆளுன்றதுனால இதில் ஸ்லோவாக எடுக்கிறேன். எல்லா மட்டனையும் எடுத்து போட்டாச்சு. மட்டனையும் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதி நல்லா வந்தோடனே நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்கில் அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் வந்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் வந்து ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதில் சூப் வச்சுருக்கேன். இப்போ நான் குடிக்க போகிறேன். அந்த சூப்பை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா நம்மளுக்கு உடம்பு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்ய கை கால் வலி, உடம்பு வலி, ரொம்ப காலெலாம் வலிச்சுதுன்னா சூப் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே வந்து அந்த வலிலாம் இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லா குழம்பு இப்போ கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுவோம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டால் திக்காயிடும். அப்புறமேட்டு தேங்காய் ஒன்றுனா இன்னும் திக்காயிடும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டா முடிஞ்சிருச்சு. அதில் கலக்கி ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி 2 கொதி வரட்டும். வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். எப்போ தேவையோ அப்போ எடுத்து சூடு பண்ணிக்கிட்டால் போதும். இட்லி ரெடி, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.